தற்போது நமது திருச்சி செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், திருச்சியில இப்ப அதிமுக வேட்பாளர்கள்லாம் அங்க மனு தாக்கல் செய்ய வந்துட்டாங்களா? அங்க கள நிலவரம் என்ன? திருச்சி மாநகராட்சியோட பொன்மலை கோட்ட அலுவலகம் உள்ளேதான் நாம் இந்த பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது முக்கியமாக ஏற்கனவே 2 முக்கிய மேயராக இருந்த திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு சார்பாளர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு சார்பாளர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அதிமுக சார்பாக அவர் 44வது வார்டில் போட்டியிடுகிறார். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அவர் வேட்புமனு தாக்கலை செய்ய வந்து கொண்டிருக்காங்க. அதேபோல் மற்ற வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வராங்க. இந்த மாநகராட்சி அலுவலகத்தை பொறுத்தளவு அவர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அவர் மட்டுமில்லாமல் கட்சியில் உள்ள அனைவரும் இப்போ தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் அவங்க இன்னும் சிறிது நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க. திருச்சியில் மாநகராட்சி பொறுத்தளவு 65 வார்டுகள் உள்ளது. இந்த 65 வார்டுகளில் உள்ள அனைத்து ஏற்கனவே நேற்று அதிமுக அறிவித்த அந்த வேட்பாளர் அனைவரும் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது 4 பகுதிகள் உள்ளது இங்கே கோட்டங்களாக, பொன்மலை, அரிமங்கலம், கோபிச்சேகபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர்கள் நேரடியாக தற்பொழுது ஒவ்வொருத்தரும் வேட்புமனு தாக்கல் செய்து வராங்க. இப்போ தற்பொழுது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் பொன்மலை கோட்டம் அவர்களுடைய அந்த அலுவலகத்தில் இப்போ தற்பொழுது தன்னுடைய வேட்புமனை தாக்கல் செய்வதற்காக சார்பாளர் அவர்கள் வந்திருக்காங்க. தமிழரசன். தற்போது திருச்சியில் 44வது வார்டு, அதாவது பொன்மலை பகுதியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கிருக்கும் கள நிலவரங்களை நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், தற்போது சாருபாலா தொண்டைமான் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்க்கிறோம். தற்போது ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டத்திலையும் போட்டியிடக்கூடிய முக்கிய முன்னணி அதிமுக பிரமுகர்கள் யார் யாரு, அவங்க எங்க போட்டிடுறாங்க, அவங்க எப்ப வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க? தமிழரசன், திருச்சியை பொறுத்தளவு திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகள் இருக்குது. இந்த 65 வார்டுகளில் இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏற்கனவே மேயராக இருந்த சாருபாலா தொண்டைமான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தயாராக இருக்கிறார். அதே போல் மேயராக உள்ள ஜெயா அவர்கள் 51 அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய அபிஷேகபுரம் கோட்ட அலுவலகத்துக்கு அவர்களும் வந்திருக்காங்க. அதே போல் துணை மேயராக இருந்த சீனிவாசன் அவரும் தன்னுடைய வேட்புமனை தாக்கல் செய்வதற்கு 22வது வார்டில் அவர் போட்டியிருக்கிறார். அவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதேபோல் அதாவது புதிதாக மொத்தம் ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலராக இருந்த 22 பேருக்கு மீண்டும் அதிமுக சார்பாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது ஏற்கனவே ஒரு சிலர் வேட்புமனு தாக்கலை செய்து முடித்து விட்டாங்க. அனைத்து 65 வேட்பாளர்கள் திருச்சி மாநகராட்சியில் உள்ள மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் 65 பேரையும் இன்னும் சிறிது நேரத்தில் தங்களுடைய வேட்புமனை தாக்கல் செய்து முடித்து விடுவாங்க. இப்போ தற்பொழுது மேயர், அதாவது ஏற்கனவே 2 முறை திருச்சி மாநகராட்சிக்கு மேயராக இருந்த சாருபாலா அவர்கள் தன்னுடைய வேட்புமனை பொன்மலை கோட்டத்தில் உள்ள உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரடியாக தனது வேட்புமனை கொடுப்பதற்காக தயாரிக்கிறார். அவர் தன்னுடைய வேட்புமனை இப்போ தற்பொழுது தாக்கல் செய்து விட்டார். தமிழரசன். தற்போது சாருபாலா தொண்டைமான் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். திருச்சியில் உள்ள பொன்மலை, அதாவது 44வது வார்டு பகுதியில் சாருபாலா தொண்டைமான் போட்டியிடுகிறார். திருச்சி நகரத்தின் முன்னாள் மேயராக அவர் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் மொத்தமாக 65 வார்டு உள்ளது. தற்போது 12:05 முதல் 1 மணிக்குள்ளாக அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது 44வது வார்டு பகுதியில் போட்டியிடும் திருச்சி நகரத்தின் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து தற்போது மதுரையில் சண்முகவள்ளி என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நமது மதுரை செய்தியாளர் ஹரி தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்த தகவல்களை கேட்கலாம். ஹரி, தற்போது மதுரை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அங்க கள நிலவரம் என்ன?
தம்பி தமிழரசன் பாத்தீங்கன்னா நாம இருக்கிறது இப்ப மதுரை கிழக்கு மண்டல அலுவலகத்துல இருக்கிறோம். இங்க மொத்தம் 25 வார்டுகளுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 25 வார்டுகள்ல தலா 8 வார்டுகளாக பிரிக்கப்பட்டு 3 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தற்போது அந்த வேட்புமனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக அதிமுக, அதாவது தற்போது அதிமுகவில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஒவ்வொருவராக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை மாநகராட்சியில் 50வது வார்டு சார்பாக போட்டியிடும் நூர் முகமது தற்போது தனது வேட்புமனுவை தேர்தல் அலுவலரிடம் தாக்கல் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பிற அறிவிப்பு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சியில தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா இதே போன்று மற்ற மண்டலங்கள், பிற மண்டலங்களிலும் அதிமுக வேட்பாளர் தங்களுடைய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது 12:05 1 மணிக்குள்ளாக தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியதன் பேரில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். முதலாவதாக நாம இருக்கிற பகுதியில் 25 கவுன்சிலர்கள், அதாவது 25 வேட்பாளர்கள், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மண்டலத்தை பொறுத்தவரைக்கு முதலாவதாக அந்த 100 முகமது தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவர் தற்போது கிளம்பியிருக்கிறார். அடுத்தடுத்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு பகுதிக்கும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதே போன்று பிற பகுதிகளில், பிற மண்டலங்களிலேயும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுக்கு இங்கிருந்து, அதாவது அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவிற்கு இருபுறமும் பேரிகார்டு அமைத்து அனுமதிக்கப்பட்ட குறிப்பிட்ட சிலரையே அனுமதிக்கிறார்கள். அதாவது ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் என்பவர்களுடைய கூட மொத்தம் வேட்பாளருடன் 5 பேர் தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி தடுப்புகளுக்கு அப்புறம் 5 பேர்களாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன பாதுகாப்பு ஏற்பாடுகளை, அதாவது மண்டல அலுவலகங்களில் ஒரு உதவி ஆணையர் தலைமையில பாதுகாப்பு பணியில மேற்கொண்டு வருகிறார்கள். தம்பி தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது முன்னாள் எம்பி பாலகங்கா திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் 12:05 முதல் 1 மணிக்குள்ளாக வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றனர். அதன் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் விவரங்களை செய்தி அறையில் இணைந்திருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக வேட்பாளர்கள் இன்றைக்கு 12:05 முதல் 1 மணிக்குள்ளாக வேட்புமனுவை தாக்கல் செய்யறாங்க. சென்னையில போட்டியிடக்கூடிய அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள்லாம் எங்கெங்க போட்டியிடுறாங்க, அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யறாங்களா, அதன் நிலவரம் என்ன? தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இதற்கான ஆயத்த பணிகள் குறித்து செய்தி அறையில் இணைந்திருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் அதிமுக வேட்பாளர்கள், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யறாங்க. சென்னையில போட்டியிடக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்களா? ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் உள்ள கள நிலவரம் என்பது எப்படியாக இருக்கிறது? தம்பி, தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்தே உள்ளாட்சி தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நேற்று முன்தினம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நேற்றிலிருந்தே மனு தாக்கல் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று மட்டும் சுமார் 4300 வேட்பு மனுக்கள் தாக்கலாயிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. அதிகபட்சமாக உள்ளாட்சிகளுக்கு, கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கான வேட்புமனு என்பது கிட்டத்தட்ட 3000க்கும் மேல் பதிவாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அஇஅதிமுக கட்சியை சார்ந்த வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கு, அதாவது மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் போட்டியாளர்கள் தற்பொழுது தொடர்ந்து வேட்புமனை தாக்கல் செய்து வருகிறார்கள். தற்பொழுது அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் அதிமுகவின் பிரபாகர், முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், அவர் போட்டியிடுகிறார். அவருடைய வேட்புமனு என்பது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல் திருவிக நகர் மண்டல அலுவலகத்தில் முன்னாள் எம்பி பாலகங்கா வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது பொதுவான பொது பிரிவுக்கான மேயர் பதவியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஆண்கள் ஒருவர் மேயராக வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜேசிடி பிரபாகர் அல்லது முன்னாள் எம்பி பாலகங்கா ஆகிய இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு இருப்பதாகவே வெளிப்படையாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல மற்ற மாநகராட்சி மண்டலங்களிலும் அலுவலகங்களிலும், அதாவது தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் என்பது 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் செய்வதற்கான ஏற்பாடுகளை அஇஅதிமுக தரப்பில் முன்னெடுத்து வருகிறார்கள்.
தற்பொழுது நமது செய்தியாளர் ஸ்டாலின் இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற கட்சியை விட அதிமுக தற்பொழுது இந்த பந்தயத்தில் முந்தி நிற்கிறது என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழகம் முழுவதும் எத்தனை மாநகராட்சிகளில் தற்பொழுது இது மாதிரியான வேட்புமனுக்கள் தாக்கல் ஆகியிருக்கிறது? உங்களிடம் அஇஅதிமுக தரப்பு தகவல் இருந்தால் பதிவு செய்யலாம். மகாலிங்கம், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே தங்களுடைய தேர்தல் பணியை தொடங்கிவிடுவார்கள். அதாவது உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் தங்களுடைய தேர்தல் பணியினை மற்ற கட்சிகளுக்கு முன்பாகவே தொடங்கி அதற்கான ஆயத்த பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவார்கள். அதிமுகவை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலுக்கான இந்த விருப்ப மனுக்கள் பெறுவதிலிருந்தே மற்ற கட்சிகளுக்கு முன்னோடியாக தான் இருக்கிறது. கடந்த 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பல்லாயிரக்கணக்கான விருப்ப மனுக்களானது பெறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை கூட இன்னும் தற்போது வரை அறிவிக்கவில்லை. நேற்று தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து இன்று அவர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தொடர்ச்சியாக 12 மாநகராட்சிகளிலும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை மேற்பார்வையிட ஒரு குழுவையும் அமைத்துள்ளது. அந்த குழுவை பொறுத்தவரை 14 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தற்போது அமைச்சர்களாக இருக்கும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளாக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அந்த மேற்பார்வை குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 50 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 50 மாவட்டங்களிலும் 2 நிர்வாகிகள், மாவட்ட ரீதியாக 2 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அவர்களுடைய அறிவுரையின் பேரில் பல்வேறு விதமான பணிகளும் அந்தந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக வார்டு பகுதிகளில் அந்த தேர்தல் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இன்றே தங்களுடைய பிரச்சாரம். ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது அதிமுக வேட்பாளர்கள் அங்க மனு தாக்கல் செய்ய வந்திருக்காங்களா? அங்க கள நிலவரம் எப்படியா இருக்கிறது? தம்பி தமிழரசன், அதாவது மொத்தம் சேலம் மாநகராட்சிக்கு 60 வார்டுகளில் மொத்தம் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி மற்றும் அம்மாப்பட்டி என 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய மேயர் சவுண்டப்பன் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 60 கோட்டங்களும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது சூரமங்கலம் மண்டலத்தில் 14 பேரும், அஸ்தம்பட்டி மண்டலத்தில் 14 வேட்பாளர்களும், அம்மாப்பேட்டை மண்டலத்தில் 16 மற்றும் கொண்டலாம்பட்டி மண்டலத்தில் 16 வேட்பாளர்கள் என 16 பேரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இப்ப வந்திருக்காங்க. இப்ப மேயர் சவுண்டப்பன் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்ப மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. மேயர் சவுண்டப்பன் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறார் தம்பி தமிழரசன். தொடர்ச்சியாக ஏற்கனவே பலர் இந்த பகுதியில் வேட்புமனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. தற்போது மேயராக இருக்கும் சவுண்டப்பன் மீண்டும் 56வது கோட்டத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் தற்போதைய துணை மேயர் நடேசன் அவர் 50வது கோட்டத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தற்பொழுது சேலம் மேயர் சவுண்டப்பன் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான தயார் நிலையில் இருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார். தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், தற்போதைய மேயர் சவுண்டப்பன் இவரே மீண்டும் மேயராக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. தற்போது மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். அந்த காட்சிகளை நேரலையா பார்த்தோம். தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 60 வார்டுகள்ல போட்டியிடக்கூடிய முக்கிய அதிமுக பிரமுகர்கள்லாம் யாரு, அவங்க எங்கெங்க வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. மொத்தமாக சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 60 வார்டுகள் இருக்கு. அதுல ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஏற்கனவே கவுன்சிலராக பதவி வகித்த 19 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தம்பி தமிழரசன். அது மட்டுமல்லாமல் தற்போதைய மேயர், துணை மேயருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட வழக்கறிஞர் சரவணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே சேலம் மாநகராட்சியின் 7வது கோட்டத்தில் போட்டியிட்டு கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டவர்.
அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலையொட்டி அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக இறக்கப்பட்டார். தற்பொழுது மீண்டும் அவர் 6வது கோட்டத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தம்பி தமிழரசன். தற்பொழுது சேலம் கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்தில் நம்ம இருக்கோம். இந்த அலுவலகத்தில் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தொடர்ச்சியாக தாக்கல் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மேயர் மற்றும் துணை மேயர் இன்னும் சற்று நேரத்தில் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், நேற்றைக்கு வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. ஒட்டுமொத்தமா சேலம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்காக போட்டியிடக்கூடியதாக எத்தனை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? அங்கு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள், அதிமுகவினர் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை பத்தி என்ன நினைக்கிறாங்க? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 4980. அதற்கு முன்பாக தம்பி தமிழரசன் தற்போதைய மேயர் சவுண்டப்பன் செய்தியாளர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த தற்பொழுது அதை பார்ப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து சேலம் மாநகரத்தில் 56வது கோட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி தமிழரசன், இப்ப பார்த்திருப்பீங்க, சேலம் மேயர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறதாக தெரிவித்திருக்கார். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4980 பணியிடங்களுக்காக பதவியிடங்களுக்கு தற்பொழுது தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாவட்ட ஆட்சியர் சம்பத் குறிப்பிட்டது போல இது கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாத 860 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களை தவிர மற்றவர்களுக்கு பதவியிடங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. இது மட்டுமல்லாமல் இந்த பதவியிடங்களுக்கான தேர்தலை ஒட்டி செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 622 வாக்குப்பதிவு மையங்கள் உட்பட மொத்தமாக சேலம் மாவட்டம் முழுக்க 4117 வாக்கு மையங்கள். நமது மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தற்போது மதுரை மேயர் வேட்பாளர் சார்பாக அதிமுக சார்பாக போட்டியிடும் சண்முகவள்ளி வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை பார்த்தோம். தற்போது அவர் எந்த பகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு? அதிமுக வேட்பாளர்கள் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க? முக்கியமாக தற்போது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறத சண்முகவள்ளி தற்போது அவர் மதுரை மாநகராட்சியோட 70வது வார்டில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த நேரடி காட்சியில தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்னதாக இவரை பொறுத்தளவுக்கு பாரம்பரியமா அதிமுக குடும்பத்திலிருந்து வந்தவர். இதுவரை 70வது வார்டில் கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006 வரைக்கும் அவர் போட்டியிட்டு மாநகராட்சி கல்விக்குழு தலைவராக வைத்தார். அதற்கு தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு முதல்ல தற்போது வரை மதுரை மாநகராட்சியின் கிழக்கு மண்டல தலைவராக பதவி வைத்து வருகிறார். 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். முக்கியமாக இவரோட தந்தை முனியசாமி அவர்கள் 1982ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சி துணை மேயரா பதவி வைத்தார். இதன் அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. இப்படியாக அதாவது முக்கியமாக பார்த்தா இவர் மட்டுமல்ல, மதுரை மாநகராட்சியில் பிற பகுதிகளில் போட்டியிடும் ஒரு முக்கியமாக பெண் வேட்பாளர்கள் ஒரு 5 பேருக்குள்ள யாருக்காவது ஒருவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்காக வாய்ப்பு இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக கண்ணகி பாஸ்கரன் மற்றும் அல்லாது 80வது வார்டு போட்டியிடும் கண்ணகி பாஸ்கரன், 24வது வார்டு போட்டியிடும் சுகந்தி அசோக் உள்ளிட்ட பலர் இதில் 5 பேர் இருக்கிறார்கள். இந்த 5 பேர்ல ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது. தற்போது அதிமுகவினர் ஒவ்வொருவராக தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். தம்பி தமிழரசன். ஹரிகிருஷ்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. செய்தி அறையில் இணைந்திருக்கும் தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் இது தொடர்பான விவரங்களை கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது இந்த 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக அதிமுக வேட்பாளர்கள் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்யறாங்க.
தற்போது வரைக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக வேட்பாளர்கள்லாம் முக்கியமான பிரமுகர்கள் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அது குறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்சியில் சாருபாலா தொண்டைமான் ஏற்கனவே தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து வெளியே வந்திருக்கிறார். அந்த காட்சியை நேரடியாக பார்க்க முடிந்தது. அதே போல மதுரையிலும் மேயர் வேட்பாளர் என்று கருதப்படக்கூடிய சண்முகவள்ளி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சேலத்தில் தற்பொழுது மேயராக இருக்கும் சவுண்டப்பன் தற்பொழுது வேட்புமனை தாக்கல் செய்யும் ஆயத்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான நபர்கள், அதாவது முன்னாள் எம்பி பாலகங்கா மற்றும் பிரபாகர் என 2 முக்கியமான நபர்கள், இவர்களில் ஒருவர் தான் மேயர் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படக்கூடிய 2 நபர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் இந்த 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளில் தற்பொழுது தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் தற்பொழுது நூற்றுக்கணக்கானோர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நேற்றே வேட்புமனுக்கெல்லாம் பெற்று அதை நிரப்பி அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த தேர்தல் திருவிழா அந்த வேட்புமனு தாக்கலிலிருந்து தொடங்கியது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு முகங்களிலும் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியுது வேட்புமனுவின் போது. எனவே அதிமுக தரப்பில் இன்று ஒரே நேரத்தில் மாநகராட்சி வார்டுகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்பொழுது வேட்புமனுவை தொடர்ந்து தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மற்ற கட்சிகளை காட்டிலும் அதிமுக முன்னணியில் இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளே வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டது. தற்பொழுது வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே வேகமாக இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அதிமுக தயாராகி வருவதையும் பார்க்க முடிகிறது. தம்பி.